எதை சொல்கிறான்? மச்சான், நான் வந்த நோக்கமே வேறடா. ஆனால் இப்போ சொல்கிறேன், எது நடந்தாலும் நான் உங்கள் கூட தானே இருப்பேன். சே, இவனை எந்த குப்பத்தொட்டில் போட்டிருக்கானோ? அவ்வளோதான்டா, நம்ம எல்லாரும் சாக வேண்டியதுதான். சே, எப்படி இருந்த ஹாஸ்டலு? சொன்னால் புரிஞ்சுக்கிடா. இப்போ நான் இருக்கிற சுச்சுவேஷனில் என்னால் ஊருக்கெலாம் வர முடியாதுடா. டேய், இங்கே நிறைய ப்ராப்ளம் போயிட்டுருக்குடா. அதெல்லாம் சரியாகட்டும்டா. சரியான உடனே நானே ஊருக்கு வரேன், போதுமா? இங்கே நிலமை சரியில்லைடா. எனக்கும் ஊருக்கு வரணும்னு ஆசை தான்டா. ஆனால் என்ன ஒரு நிமிஷம் லைனில் இரு. ஒரு நிமிஷம் லைனில் இரு. சொல்லுண்ணா. இந்த கோல் எப்படி வாங்கிட்டு வந்துச்சு? நம்ம ஹாஸ்டல் பின்னாடி தானே எடுத்தேன். ஹாஸ்டல் பின்னாடியா? ஆமாம், நான் அந்த மரத்துக்கு பின்னாடி தான் கிடச்சிது. சரி விடு. டேய், போலீஸ்க்கு யாராவது இன்ஃபார்ம் பண்ணுங்கடா. இது என்னடா, அடுத்த குழுவா? அப்படியே தான் இருக்கும். ஹேய், அப்போ நம்ம இதை வச்சு அடுத்து யாரும் கண்டுபிடிக்கலாம் மச்சான். இல்லைடா, இதுக்கு வேற ஒரு வழி இருக்கு. அவன் கையில் ஒரு சிம்பிள் இருப்பார். இதே சிம்பிளை அன்னைக்கு நம்ம ஜூனியர் செத்தான்ல, அவன் கையிலேயே நான் பார்த்தேன். அப்படின்னா அவன் அடுத்து யாரை கொல்ல போகிறானோ அவன் உடம்புல அந்த சிம்பிள் இருக்கும். அதை வச்சு நம்ம அடுத்து அவன் யாரை கொல்ல போகிறான்ட்டு கண்டுபிடிச்சிடலாம். கரெக்டா? கரெக்டா? ஏய், சூப்பர்ரா. அப்போவா உடனே அந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம். இந்தா, ஏய், 2 பேர் இங்கே இருங்கடா, பார்த்துக்கங்கடா. ஒரே விடுதியில் 2வது முறையாக மாணவர் ஒருவர் மர்மமான முறையில் கொல்லப்பட்டார். இதை எதுக்கிட்ட எடுத்துகிட்டு வரா? இது அந்த சைக்கோ வச்சுருந்த கட்டடா. நம்மக்கிட்டே இருக்கட்டும், பார்க்கலாம் அவன் என்ன பண்ணுறாங்க. நம்ம எல்லாருங்க மாட்டிக்கிட்டோம்ல. வீட்டுக்கும் போக முடியாது, ஹாஸ்டல்லையும் நிம்மதி இல்லை. அப்படியே போகணும்னு நினச்சா கூட போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் சொல்லி போக விட மாட்டாங்க.
டேய் நீ போய் பசங்களை லைப்ரரிக்கு வர சொல்கிறா. ஓகேடா அப்புறம் போ. ஆமாண்டா, நான் தான் வர சொன்னேன். வாங்க எல்லோரும் வரிசையாக உட்கார வைங்கடா. நான் உங்கள் எல்லோரும் ஏன் வரிசையில் இருப்பேன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். கொஞ்ச நாளாகவே நம்ம ஹாஸ்டலில் ஏகப்பட்ட பிரச்சனை போயிட்டுருக்கு. ஸோ அந்த பிரச்சனைலாம் ஒரு முடிவு கொண்டு வரணும் அப்படின்னா நான் சொல்கிறத ஏன் எதுக்குன்னு மட்டும் கேட்காம தயவு செஞ்சு கொஞ்சம் லிசன் பண்ணுங்கடா. ஓகே? இவன் மனுஷனா இல்லை வேற ஏதாவதா? யாருக்குமே புரியல. இந்த மாதிரி சிம்பிள் உங்கள் உடம்புல எங்கேயாவது இருக்கா நல்லா செக் பண்ணுங்கள். உங்கள் உடம்புல ஒரு இடத்த விடாமல் நல்லா செக் பண்ணுங்கள். நல்லா ஞாபகம் இருக்கட்டும், ஒரு இடத்த விடாமல். ஏன்னா செத்தவங்களோட உடம்புல அந்த சிம்பிள் இருக்குது. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், கொலை பண்ணவன் நம்ம ஹாஸ்டல். ஸோ எல்லோரும் சேஃபாக இருக்கும். ஓகேவா? ஓகேடா, எல்லாம் கிளம்பலாம். ஆமாம், கொலை பண்ண எப்படி நீ நம்ம ஹாஸ்டல்னு சொல்கிற? இப்போ நீங்கள் எல்லோரும் ரூமுக்கு வரதுக்கு முன்னாடி நான் சிஸ்டமில் யூடியூப் பார்த்துட்டு இருந்தேன். அப்போது அதில் சஜஷனில் வர வீடியோ எல்லாமே கொலை, டெத்து இந்த மாதிரி வீடியோ வந்துட்டு இருந்தது. என்னடான்னு போய் ஹிஸ்ட்ரியை செக் பண்ணால் கடைசி 2 வாரத்தில் மட்டும் கிட்டத்தட்ட 40 வீடியோவுக்கு மேலே இதே மாதிரி பார்த்துருக்காங்க. ஹவு டு கில் வித்தவுட் எனி எவிடன்ஸ், எப்படி ஒரு கொலையை சாட்சி இல்லாமல் கொல்றது, எப்படி கொடூரமாக கொல்றது, இது மாதிரியே சர்ச் பண்ணி வச்சுருக்காங்க. டேய், எவ்வளோ ஜாலியாக இருந்த ஹாஸ்டலு இப்போ எப்படிலாம் மாறிடுச்சுல்ல? அதுக்கு என்னடா பண்ணுறது, எனக்கும் கஷ்டமாக தான் இருக்குது. பார்ப்போம் என்ன நடக்குது. சே, எவ்வளோ ஜாலியாக இருந்தோம்ல, இப்போ எல்லாமே போச்சு. திரும்ப எப்படா பழைய மாதிரி மாறும்? ஏய் நீ வேணா பாரு, எல்லாம் சீக்கிரம் மாறும்டா. சே, இன்னும் என்னென்னலாம் நடக்க போகுதுன்னு தெரியல மச்சான். எல்லாம் நல்லதாகவே நடக்கும். இதெல்லாம் மச்சான் வந்துடுறேன். டேய், சீக்கிரம் வாடா. சிவானா நோ சொல்கிறா. விடிகிற வரைக்கும் அந்த சைக்கோனை உயிரோட விட்டு வைக்க மாட்டான். இந்த பட்டன் கேமராவை அவன் மேலே ஃபிக்ஸ் பண்ணுறேன். இதில் கண்டிப்பாக மாட்டுவான் நம்புகிறேன். சாரி மச்சான், என்ன மன்னிச்சிடு.
விஜி யாரு? விஜி அண்ணா வாங்கண்ணா, ஒரே ஒரு வாட்டி இந்த கதவை மட்டும் திறந்து விடுங்கண்ணா ப்ளீஸ்ண்ணா. மச்சான், ரியலி மிஸ் யூடா. நீ இவ்வளோ சீக்கிரம் எங்களெல்லாம் விட்டு போவேன்னு நான் கொஞ்சம் கூட நினச்சிப்பேன். அப்படின்னா அது சொல்கிறா. அண்ணா உங்ககிட்ட ஒரு நிமிஷம் தனியாக பேசணும். என்னடா சொல்கிறா.
அந்த ஃபோட்டோ காட்டு. ஓப்பன் பண்ணு. இப்போ உங்கள் எல்லோரும் எதுக்காக வர சொல்லியிருக்கேன்னா, இத்தனை நாள் நம்ம ஹாஸ்டலில் வந்து மர்மமான முறையில் பல கொலைலாம் நடந்துச்சு. அது வந்து யாருன்னு வந்து இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். உங்கள் எல்லோரும் புரியல? கொலை பண்ணவங்க வந்து மாஸ்கோடு இருக்கிற மாதிரியான ஃபோட்டோ ஒன்று நம்மக்கிட்ட கிடச்சிருக்கு. ஃபோட்டோவா? அதை வச்சு தான் நம்ம யார் எவ்வளோ நாள் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம்னு கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ நான் உங்கள் எல்லோரையும் ஒவ்வொருத்தராக கூப்பிடுவேன், செக் பண்ண போகிறேன். அப்போ அந்த மாஸ்க் வேணும். இப்போ வந்து இந்த மாஸ்க்கை வச்சு நம்ம யார் குற்றவாளி அப்படின்றத கண்டுபிடிக்க போகிறோம். நான் ஒவ்வொருத்தராக கூப்பிட்றேன், ஒவ்வொருத்தராக வாங்க. நெக்ஸ்ட் நீங்கள் வாங்க. டேய் மச்சான், அவர் பிளைண்ட்ரா. அப்படியா? அது கூட மட்டும் தெரியும். மச்சான் சாரிடா, எனக்கு தெரியாதுடா. பிளைண்டா? சாரிண்ணா மச்சான், போய் ஹெல்ப் பண்ணுறேன், போய் விட்டாடா. பார்த்துண்ணா. சரி சரி. அப்போ யார் தான்டா இதெல்லாம் பண்ணியிருப்பா? எவனாச்சும் ஒருத்தவனாச்சும் மாட்டோன்னு நினச்சேன். யாருமே இல்லைன்னா முன்னாடி பார்த்தாண்ணா. இதுக்கப்புறம் இது எதுக்கு? டேய் இதை ஏன்டா என்கிட்ட தூக்கி போடுற? இதை பார்த்தாலே எனக்கு பயமாக இருக்குது.